தஞ்சாவூர் போயிட்டு வரும்போது பாம்பே ஸ்வீட் ஸ்டாலில் சாப்பிட்டுட்டு வந்தோம். இந்த கட்லெட் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரெட். எனக்கு இந்த பாம்பே ஸ்வீட் ஸ்டால் வந்து ரொம்ப நாள் வந்து நான் காலேஜ் தஞ்சாவூரில் தான் படித்தேன். அந்த பாம்பே ஸ்வீட் ஸ்டாலில் நம்மளோட அப்போக்கி வந்து என்கிட்ட ரூ. 20 தான் இருக்கும். ரொம்ப பசிக்கும். அப்போயே போய் ஒரு பாதாம் பால் குடிச்சிட்டு வருவேன் சூடாக. ரொம்ப அந்த ஞாபகமெல்லாம் நம்ம காலேஜ் படிக்கும்போது எங்கெங்கே போனோமோ அந்த கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் தான் இருக்குது. ரொம்ப சேஞ்சஸ் இல்லை. அந்த எந்த இடத்துல உட்காந்துருந்தனோ அதே இடம் அப்படி நிறையா ஒரு ஒரு எனக்கு அழுகையே வந்துடுச்சு. அந்த இடம் மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மெமரிஸ்லாம் மிஸ் பண்ணிட்டோம். அந்த இடத்துக்கு போனோடனே அந்த மெமரிஸ் எல்லாமே வந்துச்சு. இது தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டில் ராஜ்கோபுர்னு சொல்லிட்டு ஒரு பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸு எப்போ வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸு நான் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துருப்போம் அந்த பஸ்ஸுக்காக. ஏன் அந்த பஸ்னால் அந்த டைமில் அந்த பஸ் நல்லா ஜாலியாக போகலாம், சீட்டு இருக்கும். அந்த ஒரு காரணம் தான். எல்லாருமே உட்காந்து ஜாலியாக போகலாம், பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருப்போம். ரெண்டாவது என்னென்னா அந்த பஸ்ஸு வந்து கொஞ்சம் திருத்துறைப்பூண்டி அந்த லைன் போகும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வேதாரண்யம் சைடு. அதனால் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த பஸ்ஸில் போனாலே டைரெக்டாக போயிடலான்னு ஒரு பஸ் மாற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ரொம்ப எனக்கு ஒரு அழுகையாக வந்துச்சு. பஸ் ஸ்டாண்ட்லாம் மாறலை, அப்படியே தான் இருந்துச்சு. இருந்தாலும் ரொம்ப நாள்